Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு அலங்காரத்தின் மாதமாக இருக்கும். என்ன பிரதர், ஆரம்பமே அலங்காரம்னு சொல்கிறீங்க, என் வாழ்க்கை நிறைய அலங்கோலமாக இருந்திருக்கே, இதை எப்படி அலங்காரமாக மாற்ற போகிறாருன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அலங்காரத்தை, ஒரு மகிமையை கட்டவிழ்க்க போகிறாரு. நம்ம பாடும்போதே, நம்ம துதிக்கும் போதே, வார்த்தைகளை கேட்கும் போதே இன்றைக்கி நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் லைஃப்பில் கட்டவிழ்க்கப்படும். ஸ்டே கனெக்டட். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவராய் ஒரு பாடலை கூட நம்ம பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? இந்த ஜூலை மாதம் முழுவதும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஆகஸ்ட் மாதத்துலேயும் மிகவும் நல்லவராக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். பார்க்கும்போது அது இப்போதைக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு தீமையை போல காணப்பட்டாலும் ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா நன்மையாக தான் முடிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஜூலை மாதம் முழுதும் பாதுகாத்த தேவனை நம்ம நன்றியோடு துதிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தை கூட நான் நன்றி உள்ளத்தோடு இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். We'll receive the August month with a grateful heart. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா, இந்த மாதத்தை நாங்கள் வரவேற்கும். நன்றி செலுத்து. We welcome month of August. We welcome. Hallelujah. சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு உற்சாகத்தோடு, ஒரு ஆடல் பாடல் துதியின் சத்தத்தோடு அந்த மாதத்தை நம்ம வரவேற்கலாமா நம்ம வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. எல்லா பழைய காரியங்கள் கடந்து போனது எல்லாம் சகலமும் புதிதாய் கர்த்தர் மாற்றப்படும். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. Thank you Jesus. Thank you Lord. இந்த மாதம் எல்லா இடிந்து விழுந்த காரியங்களை எடுத்து கட்டுகிற மாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லா துயரங்களை எல்லாம் மாற்றி அது ஆனந்த கலிப்பா துதியின் சத்தமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் உங்கள் லைஃப்பில் நிறைய கூக்குரலிட்டீங்க. எதுக்குன்னா நிறைய காரியங்கள் இழந்து போய், நிறைய விஷயங்களை இழந்து போய் உங்களுடைய கூக்குரல் அழுகுரலாக இருந்துச்சு. இந்த அழுகுரலை ஆண்டவர் இந்த மாதம் துதியின் குரலாய், ஆனந்த சத்தம் எடுக்கிற குரலாய் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் லைஃப்பில் மாத்துறாரு. எஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நன்றி செலுத்தவராய் நம்ம அடுத்த வரி கூட நம்ம பாடலாமா? வாதிப்பின் சத்தம் கேட்ட
உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. ஹalleluya. Thank you Jesus. வேற லெவல் இல்லை. ஆண்டவர் உங்களை துதிக்க செய்வார். ஆண்டவர் உங்களை மறந்துட்டாரு, உங்களை விட்டு விலகிட்டாரு, அவர் உங்கள் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு நொடி பொழுது நம்மளை விட்டு விலகினா நம்ம வாழ்க்கை அவ்வளோதாங்க. நம்மளுடைய மனதில் தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம், இல்லை ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், என்னுடைய குற்றம், இதனால் ஆண்டவர் என்னை விட்டுட்டா, விலகி போயிட்டாரு. அந்த தாட்ஸுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆண்டவர் சொல்கிறார், யோசுவாவுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோட கூட இருப்பேன். இன்றைக்கி அந்த வாக்குத்தத்தை தான் உங்களுக்கு சொல்கிறாரு. இந்த 8வது மாதம் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க வந்திருக்காரு. உங்களுடைய அலங்கோலங்கள் எல்லாம் அலங்காரமாய் மாற அவர் மாற்ற வந்திருக்காரு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன பிரதர் அலங்காரம் அலங்காரம் அலங்காரம்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, என் லைஃபு, என் சூழ்நிலையை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அலங்கோலமாக இருக்குன்ட்டு. எங்க நல்லா இருக்கிறத நல்லாக்கிறதுக்கு எதுக்குங்க இயேசு தேவை? நல்லா இல்லாததை, அலங்கோலமாக இருக்கிறத அலங்காரமாய் மாற்ற தான் நம் தேவன் வந்தார். இன்றைக்கி உங்கள் லைஃப் எவ்வளவு பெரிய அலங்கோலமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியத்தில் நீங்கள் சிக்குண்டவர்களாக இருங்க, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் அலங்கோலங்கள் அலங்காரமாக இந்த மாதத்தில் மாறும். அந்த அனாயிண்டிங் அப்படியே உங்கள் மேலே பேசுகிறேன். நான் புழுதியில் இருக்கேன், நான் குப்பையில் இருக்கேன், என்ன பெரிய பாவக்கட்டில் இருக்கேன், பெரிய நிறைய இஷ்யூவில் இருக்கேன் பிரதர், என்ன ஆண்டவர் அலங்கரிப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாமுவேல் இப்படி போடப்பட்டிருக்கு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து, எளியவனை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறது மட்டும் இல்லை,
அவங்களுடைய மகிமையின் சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுவாருங்க. தாராபா ஷீட்டா ரணத்யாத்தா ருதனா. இன்னைக்கு உங்கள் மேலே பேசுகிறேன். உங்களுடைய சிங்காசனத்தை நீங்கள் சுதந்தரிப்பீங்க. இந்த 8வது மாதம் சிங்காசனத்தை சுதந்தரிக்கிற மாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை நீங்கள் உக்காந்தாதாங்க அந்த சிங்காசனத்துக்கே ஒரு அலங்காரம். நீங்கள் இல்லாதனால அந்த சிங்காசனம் ரொம்ப எம்டியாக, ரொம்ப வறண்டு போய் பார்க்கும், ஒரு அழகு இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் போய் உக்காருவீங்க, அந்த சிங்காசனத்துக்கு ஒரு அழகு வரும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அடுத்த வரை நம்ம பாடலாமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வரம் பண்ணி ஆளுகை தருவாருங்க. உங்களை விசாரிக்க யாரும் இல்லை. எல்லாரும் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். ஒரு வேளை வியாதி பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, விசாரிக்க நான் இருக்கேன், ஆரோக்கியத்தை கொடுக்க நான் இருக்கேன். ஓ, நான் உன்னை அழகுபடுத்துவேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். எந்த சூழ்நிலையில எந்த இதுல இடிக்கப்பட்டிருக்கீங்களோ அதையே ஆண்டவர் உங்களுக்கு அலங்கமாய் மாற்றி கொடுப்பாருங்க. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. Thank you Jesus. Thank you Lord. Amen. விசாரிக்க யாரும் இல்லை. பிரதர் சொன்ன மாதிரி தான், தள்ளுண்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். யாராச்சும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்களா? மெடிசன் வாங்கி கொடுப்பாங்களா? என் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்களா? நிறைய எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், கிட்னி கிடைக்கல, 2 கிட்னியும் ஃபெயிலரு, இந்த மாதிரி பிளட்டு வேணும், அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு மாத்திரை மெடிசன் வாங்கி கொடுக்க யாரும் இல்லை. நீ எப்படி இருக்கியாம்மா, சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. விசாரிக்க யாரும் இல்லை. தள்ளுண்டு இருக்க உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி அந்த வியாதி மேலே, அந்த தரித்திரத்தின் மேலே, அந்த பலவீனத்தின் மேலே உனக்கு ஆளுகை கொடுக்குறார். ஆண்டு வியாதி மேலே ஆளுகை கொடுக்குறார். இந்த வறுமை மீது உங்களுக்கு ஆளுகை கொடுக்குறார். அந்த பலவீனத்தின் மீது உங்களுக்கு ஆளுகை கொடுக்குறார். ஆளுகை கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்கள் பிறருக்கு விசாரிக்கிறவங்களா, பிறரை குணப்படுத்துகிறவங்களா, பிறருடைய தரித்திர கட்டுகளை உடைச்சு அவங்கள தேவனிடத்தில் கொண்டு வர செழிப்புள்ளவர்களாக மாற்று, தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வருவர்களா உங்களே மாற்றுவார் ஆண்டு. ஹல்லேலூயா. Thank you Jesus. We believe that இந்த ஆகஸ்ட் மாதம் உண்மையாகவே ஒரு அலங்கரிப்பின் மாதமாக இருக்கும். இப்படி சொல்கிறாங்க. இந்த மணமகள் எல்லாம் நம்ம அலங்கரிக்க போகும்போது, நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அதை பற்றி தெரியும். ரொம்ப அலங்கோலமாக பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆசைப்படுவாங்க. ஈவன் நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு மேக்கப் போடுறதை விட ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிறவங்கள அலங்கரித்து பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு ஆசை,
ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி அவங்கள கொண்டு வந்து அவங்கள அலங்கரித்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். மனுஷராகிய நம்மளே இவ்வளோ சந்தோஷப்படும் போது நம்ம தேவாதி தேவன் நம்மளுடைய தகப்பன் நம்மளை அலங்கரித்து நம்மளை இவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லை? ஒரு சின்ன பிள்ளை குழந்தைக்கு ஒரு அம்மா அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தை வளர்ந்துடும். அந்த ட்ரெஸ்ஸு அந்த பிள்ளைக்கு ஃபிட் ஆகாது. 6 மாதத்துக்குள்ளே அந்த பிள்ளை வளர்ந்துடும். அந்த ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு ஃபிட் ஆகாது. ஆனாலும் அது அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அந்த 6 மாதமோ 3 மாதமோ என் குழந்தை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஆகிட்டா கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் கொடுத்துட்றேன், வேற ஒருத்தர் கொடுத்துட்றேன். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை பண்ணி அலங்கரித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அழகு பார்க்குற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ பிள்ளைய அலங்கரித்து அழகு பார்க்குற மாதம் இந்த மாதமாக இருக்கும். நம்ம ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களையும் எங்களையும் அலங்கரித்து அழகு பார்க்குற மாதம் இந்த மாதமாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பாமை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் ராதனா. இந்த வார்த்தையை கேட்குற ஒருத்தருக்கு எனக்கா இந்த வார்த்தைன்னு கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. என்ன சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கை அநேகர் பார்க்க வண்ணமாய் அலங்கரிக்கப்படும். உங்கள் வாழ்க்கை அநேகர் பார்க்கும் வண்ணமாய் அலங்கரிக்கப்படும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன் ஃபேமிலி முடிஞ்சிச்சு, உன் மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, உன் பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ எழும்ப முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்கல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை அவர் எடுத்து அலங்கரித்து அழகு பார்க்கிற ஒரு மாதமாக இருக்கும். உங்கள் லைஃப்பை மறுபடியும் அவர் எடுத்து கட்ட போகிறாருங்க. When you believe the word of God, நான் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். எல்லா அலங்கங்கள் கட்டப்படும். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன்னு சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டுவார். அதுக்கான சூழ்நிலையே இல்லை பிரதர் சிஸ்டர், அதுக்கான சூழ்நிலையே இல்லை. இது எப்படி ஆகும் அப்படின்ற கேள்வியோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பார்த்து சொல்கிறோம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும், நம் தேவனால் கூடும். பிரதர் நிறைய எஃபர்ட் போட்டேன், நிறைய ப்ராசஸப்பட்டுட்டேன், பட் நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் பிரதர் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கலாம். உங்களை பார்த்து நாங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம், அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார். இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த வார்த்தையை கேட்குற இந்த நொடியில் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அலங்கோலங்களை அலங்காரமாய் மாற்ற வந்திருக்காரு. ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப நாட்களாக காத்துட்டு இருக்கீங்களே, உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிந்து, உங்கள் அலங்கோலங்கள் முடிந்து கர்த்தர் அலங்கரிக்க போறாருங்க. உங்களை அலங்கரித்து அழகு பார்க்க போறார். ஏன் அலங்கரிக்கணும்? ஏங்க அலங்கரிக்கணும்? நார்மலாக இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? இப்போ ஒரு மேரேஜ், சிஸ்டர் சொன்னாங்கல்ல, ஒரு மேரேஜில் ஒரு பிரைடலை அவங்க அலங்கரிக்குவாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அன்னைக்கு அவங்களுடைய டே ஸ்பெஷல் டே. மறுநாள் அவங்க அலங்காரமாக இருக்காங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல். வர்ற எல்லா ஜனங்களையும் விட இவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், ரொம்ப கார்ஜியஸாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. எல்லோரும் பார்க்கும்போது எப்படி இருக்காங்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு அப்படின்னு அவங்கள சொல்லி வாழ்த்தணும், உயர்த்தணும். அதுக்காக தான் அந்த அலங்காரமெல்லாம் பண்ணுவாங்க. நார்மல் டேஸில் அந்த அலங்காரம் பண்ண மாட்டாங்க. இந்த 8வது மாதம், இந்த நிமிஷம், இந்த வார்த்தையை கேட்குறீங்கள, இந்த நொடியிலிருந்து உங்களை ஆண்டவர் விசேஷித்தவர்களாக வச்சிருக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்கறதுனாலே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை அலங்கரிக்க போகிறாரு, டிஃப்ரென்சேஷன் காட்ட போகிறாருங்க. உங்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை இந்த நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க.
தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, நன்றிப்பா. தேங்க்யூ லா. அதே போல் அந்த அந்த பெருமை, அந்த மேரேஜில் அந்த மணமகளுக்கு போடுற அந்த நகையும் அந்த அலங்கரிப்பும், அந்த 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 மகிமை யாருக்கு போகுது சொல்லுங்கள்? அம்மா வீட்டுக்கார், அப்பா எப்படி போட்டிருக்காங்க பார், தன் பிள்ளை எப்படி அலங்கரிச்சிருக்காங்க, எவ்வளோ பொண்ணு கொடுத்தாங்க, எவ்வளோ கோல்டு கொடுத்தாங்க, எவ்வளோ இதெல்லாம் கொடுத்து அலங்காரமாக ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ தெரியல. நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது. ரீசெண்டாக கூட நம்ம கோயம்புத்தூரில் ஒரு நியூஸ் பார்த்தோம். ஒரு மணமகள் திருமணம் முடிச்சு ஒரு 6 மாதம் 2 மாதம் ஹார்ட்லி எவ்வளோ பிரச்சனை போராட்டத்தில் அந்த மகள் உயிர் இழக்கிற சூழ்நிலை. ஆனால் நம்ம அப்பா நம்மளை அலங்கரிக்கிற அலங்கரிப்பு நித்தியமாக இருக்கும். ஆமாம். அது என்ன மாதிரி அலங்கரிப்பாக இருக்கும் நம்ம வேதத்துலேருந்து இப்போ பார்க்கலாம் வசன மூலியமாக. தேங்க்யூ லோ. ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். அவர் என்னை அனுப்பினார். யார் அவர்? ஆவியானவர். ஆமென். நம்ம ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை திக்கிட்டவர்களாக விடேன். எஸ். நான் உங்களை அனாதைகளாக விடுகிறதில்ல. நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா ஜீசஸ் மாம்சத்தின்படி இருந்தால் ஒரு சில பேர் மட்டும் கூட இருக்கலாம். ஆனால் அவர் போகிறது நலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் உங்களுக்காக ஒரு தேற்றலை வாழினேன், ஒரு சகாயரை நான் அனுப்ப போகிறேன். ஆமென். அந்த அவர் பரிசுத்த ஆவியானவர், சகாயர். நம்மளை எப்படியெல்லாம் அலங்கரிப்பார் அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அந்த அலங்காரம் நம்மளுக்கு என்னெல்லாம் கொண்டு வரும்? புறம்பான அலங்காரம் நமக்கு தேவை தான் கண்டிப்பாக. இல்லைன்னா என்ன தான் இருந்தால் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு அந்த மாதிரி பிச்சை தாங்க போடுவாங்க. ரீசெண்டாக ஒரு மூவி, அப்படின்னா பழைய மூவி தான், சும்மா ஒரு ரீகப் மாதிரி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. நான் பார்த்தேன். அது அவன் உண்மையாகவே கோடீஸ்வர பையன், ரொம்ப பணக்கார வீட்டு பையன். அவனுக்கு ஏதோ ஒரு இது போடுறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை டார்கெட் போடுறாங்க. இல்லை, அவங்க அம்மா பெட். ஆமாம், அது ஏதோ ஒரு வேண்டுதல். நல்லா இருக்கிற புள்ளியை கொண்டு போய் பிச்சைக்கார புள்ளியா, பணக்காரனை கொண்டு போய் பிச்சை எடுக்கிறது. பிச்சைக்கார பணக்காரனா, பணக்காரன் பிச்சைக்காரனா மாறி திரும்ப பணக்காரனா மாறி. ஆமாம், பணக்காரன் தான் அவன். அவனை எப்படி அந்த அந்த வேண்டுதெல்லாம் அந்த இதுவும் பிச்சைக்காரனாக மாற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ பாடுபடுறான். பணக்காரன் நல்ல சுகபோகமாக வாழ்ந்து வந்த பிள்ளை அங்கே போய் பிச்சை எடுக்கிறது கூட தெரில. அப்படி தெரிலனா அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறான், அதுக்கு எப்படி கூப்பிட்றது? இவங்கெல்லாம் எப்படி ஈஸியாக கூப்பிட்றாங்க, நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அந்த அந்த மாதிரி நம்ம புறமான அலங்கரிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரனே அவனுடைய ட்ரெஸ்ஸு அடையாளத்தை பார்த்து, பிச்சைக்காரனா அவனை இது இருக்கிறத பார்த்து ஜனங்க அவனை வேறு விதமாக பிச்சைக்காரன் நினச்சி அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே அவன் கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. ஸோ ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படியா உண்மையாகவே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்கள கொண்டு ராஜாவுடைய சிங்காசனத்தில் அமர செய்து அவங்களுக்கு ஆளிகையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவங்கள புறமான அலங்கரிப்பு மட்டும் இல்லை, ஆவிக்குரிய அலங்கரிப்பாகிய வரங்களையும் தாளந்துகளையும் வல்லமையும் கொடுத்து கர்த்தர் அழகு பார்க்குறவராரு. ஹல்லேலூயா. பிறவி குருடனாக இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் நம்ம பார்க்குறோம். முடவனாக இருந்த ஒரு பிச்சைக்காரன் ஏதாகிலும் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மனுஷன், எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் மற்றவங்களும் பிச்சை போட்டுருவான். அஃப்கோர்ஸ், ஏன்னா ஆலயத்துக்கு வெளியில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் ஒரு நாளைக்கு ஆலயத்துக்குள்ளே போகும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார். அவன் முடமான கால்களை எழும்பி நடக்க செய்தார். பிறவி குருடனுடைய கண் பார்வையை தருந்தார் இல்லைங்களா? ஸோ அவங்க பலவீனம், பிச்சை எடுத்தது அவங்க பலவீனம். ஆனால் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஆலயத்துக்கு போகிறதும் அநேக பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போட்டிருப்பாங்க, இல்லை உதவி செஞ்சுருப்பாங்க, இல்லை அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பாங்க இல்லைங்களா?
ஸோ நம்ம ஏசாயிலேருந்து நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். யாருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அவர் அந்த நபர் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் அவர் அலங்கரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். ஒருவேளை நீங்கள் நான் பரவாயில்ல பிரதர் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப டஃப்பான சூழ்நிலையில் ரொம்ப துயரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் துயரங்களை ஆண்டவர் சீர்படுத்தி உங்களுடைய சாம்பல்னால் அந்த காலத்தில் ஃபாஸ்டிங்கில் ஒன்றுமே முடியாமல் இது முடிஞ்சுப்பா, இதுக்கப்புறம் இதில் ஒரு ஜீவன் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் தான் சாம்பலில் உட்காந்து உபவாசம் பண்ணுவாங்களாம், சாம்பலில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இதில் ஒரு ஜீவன் இல்லை, இதில் ஒரு வளர்ச்சி வராது, அவ்வளோதான், டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த கர்ப்பத்தில் இதுக்கப்புறம் பிள்ளை வராது. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க உன்னுடைய பிஸ்னஸ் அவ்வளோதான், லாஸ், உன் மினிஸ்ட்ரி அவ்வளோதான், உன் ஃபேமிலி லைஃப் அவ்வளோதான். ஒரு சாம்பலை போல் ஜீவன் இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை உங்களுக்கு தருவார். சிங்காரம் மீன்ஸ் இட்ஸ் அலங்கரிப்பு. இது அழகுபடுத்துவேன், அழகுபடுத்த போகிறாருங்க. ஜீவன் இல்லாத அந்த வாழ்க்கையை ஜீவனுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். உங்களுடைய ஒடுங்கின வாழ்க்கையை ஆண்டவர் துதியின் வாழ்க்கையாக மாற்றுவார். நிறைய நேரங்களில் துதிக்க முடியாமல், செபிக்க முடியாமல், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாமல், ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமாக உள்ளே எடுக்க முடியாமல் சில வித கட்டுகளில் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்களா? ஆண்டவர் அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து துதிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். சிஸ்டர் சொன்னாங்க, அலங்கார வாசலில் அந்த முடவன் உக்காந்து பிச்சை கேட்டுட்ருக்காரு. ஏங்க, அலங்கார வாசலில் சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் 12 வாசல் இருந்துச்சு. வேறு எந்த வாசல்லையாவது உக்காரலாம்ல, எதுக்கு அலங்கார வாசலில் வைக்கிறாரு? அது எப்படி உட்காந்துனா அலங்கோலமாக அப்போது ஏன் அலங்கார வாசல்னா செம்ம இன்கம், ரிச் பீப்புள் அந்த வழியாக தான் போவாங்க, ரிச் பீப்புள் அந்த வழியாக ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால தான் எவ்ரிடே அந்த மனுஷனை அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அங்கே உட்கார வச்சு நிறைய இன்கம் பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவானும் அப்போஸ்தலன் பேதுரும் அப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அந்த அலங்கார வாசலில் அலங்கோலமாக உக்காந்துட்ருக்கிற பிச்சைக்காரன் அவங்கள பார்த்து பிச்சை கேட்குறாரு. பிச்சை கேட்கும் போது அவங்க அங்கங்கே பார்த்துட்டு, ஐயோ ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலையே, அலங்கார வாசலில் வேறு தெரியாமல் வந்துட்டுமே, ஏன்னா நான் கையில் காசு எதையும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு அவங்க கலங்கலைங்க. அவங்க பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட இருக்கிறது நான் உனக்கு தரேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடனும் போது அந்த மனுஷன் துள்ளி குதித்து அவங்களோட தேவாலயத்துக்குள்ளே போனாராம். 2 விஷயம். இவ்வளோ நாள் அலங்கார வாசலில் நிறைய பணக்காரங்க, நிறைய செல்வந்தர்கள், நிறைய ப்ரீஸ்டெல்லாம் அந்த பக்கம் உள்ளே போயிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம இதுக்குள்ளே நம்ம போக முடியுமா, அந்த தேவாலயத்தில் போய் தேவனை ஆராதிக்க முடியுமா, இந்த அலங்கார வாசலில் நம்மளை நுழைய விடுவாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் அன்னைக்கு அவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்கள் இந்த காரியம் நடக்குமா ஆகுமான்னு ஏக்கத்தோடு சில வார்த்தைகளை, சில காரியங்களுக்காக காத்திருக்கீங்கள, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கள, இன்னைக்கு ஆண்டவர் அதை சுதந்தரிக்க பண்ணுவார். இந்த நிமிஷத்துலேருந்து அதன் வழியாக நீங்கள் கடந்து போவீங்க. நீங்கள் போக போக அதை சுதந்தரிப்பீங்க. அது மட்டும் இல்லை, பொண்ணு வெள்ளியும் இல்லை அப்படின்னு அப்போஸ்தலர்களே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு பொண்ணு வெள்ளியும் எனக்கு வேணாம், நித்திய ஜீவன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இன்னும் சில ஜனங்க நீங்கள் இது கேட்டுட்ருப்பீங்க.
பொண்ணு வெள்ளியை காட்டிலும் வெளியேற பெற்றது ஆண்டவருடைய நாமம். ஆண்டவருடைய நாமமே உள்ளே வந்துருச்சுன்னா, ஆண்டவரே நமக்குள்ளே வந்துச்சுன்னா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பின்னாடி கடந்து வந்திருப்பான், நடந்து வந்திருப்பான், ஓடி வந்திருப்பான். அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, என்கிட்ட அது இப்போத்துக்கு இல்லை, ஏன் உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு இப்போ தெரியும், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லி நடக்க வச்சாங்க. இவ்வளவு நாள் பிச்சை கேட்டுட்டு இருந்த அந்த மனுஷன் சிஸ்டர் சொன்னது போல அநேகருக்கு கொடுக்கிறவனா மாறினாங்க. ஆமீன். அந்த முடவனுக்கு என்னங்க தேவை? பொண்ணு வெள்ளியா? இல்லைங்க. உண்மையா அவனுக்கு எது சுவிசேஷம், எது அவனுக்கு செழிப்பு? அவனுடைய கால். அவனுக்கு எவ்வளோதான் பொண்ணு வெள்ளி நீங்கள் கொடுத்தேனா கூட அவன் மனசில் அந்த சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவன் துள்ளி குதித்து எந்திரிச்சு நடந்து தெய்வத்துக்குள்ளே போனால் பாருங்கள், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆடி பாடி துதிச்சான் பாருங்கள். அது எவ்வளவோ அவனுக்கு கொடுத்தது ஈக்குவல் அவனுக்கு சந்தோஷம். முடவனுக்கு சுவிசேஷம் எது தெரியுமா? செழிப்பு எது தெரியுமா? எழுப்பி நடக்கிறது தான். அதே போல் பார்வை இல்லாத குருடனுக்கு சுவிசேஷம் எதுவும் அவனுக்கு பார்வை தான். தரித்திரனுக்கு சுவிசேஷம் இது அவனுக்கு செழிப்பு தான். நீ செல்வந்தனாய் மாறு, செழிப்பு உண்டாகும். அதே போல் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு எதுங்க சுவிசேஷம்? ஆரோக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு விதத்தில் சுவிசேஷம் தேவைப்படுது. ஆறுதல் தேவைப்படுது, தேற்றுதல் தேவைப்படுகிறது. அதே போல் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம், ஒரு சில பேர் ஆண்டவர் எப்படியெல்லாம் அலங்கரிச்சார். மோசே, மோசேக்கு வந்து ஆண்டவர் ஒரு அலங்காரத்தை கொடுத்தாருங்க. என்ன அலங்காரம் தெரியுங்களா? பவர் அண்ட் அத்தாரிட்டி. என்னது? எங்கே பிரதர் போட்டிருக்கு பைபிளில் பவர் அண்ட் அத்தாரிட்டி? ஆமாங்க, அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிற பார்வோனை போய் பார்த்து பேசுறதுக்கு அவருக்குள்ள ஒரு அதிகாரம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அது ஒரு அலங்காரம். அதுக்கப்புறம் அந்த பார்வோனுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எகிப்து மந்திரவாதிங்க அவங்களெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்தார்ல, அதுதாங்க ஒன் ஆர்மிங்க. 100 பேரை கூட்டு போல, 500 பேரை கூட்டு போல, ஜஸ்ட் ஆரோனை துணை கூட்டு போல, சும்மா வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் நிற்கிறாரு பாருங்க. அவ்வளோ எகிப்து மந்திரவாதிங்க. அந்த தேசத்தில் ஆல்ரெடி ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ மோசேயா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. முன்னாடி போய் நிற்கிறாரு பாருங்க. எந்த ஒரு தைரியத்தில் நிற்கிறாரு சொல்லுங்கள்? அந்த கோல், கர்த்தர் கொடுத்த அந்த வல்லமை. எஸ், அண்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி, அதிகாரமும் வல்லமையும். இன்றைக்கி உங்களை பார்த்து நாங்கள் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்கிறோம். எனக்கு அந்த அதிகாரமே இல்லை, அந்த காரியம் எல்லாம் என்னை போட்டு அடக்கிட்டு இருக்கு, அந்த பார்வோனின் ஆவிகள், அந்த எகிப்தியின் ஆவிகள் என்னை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கலாம். அங்கே இருந்து விடுவிக்கிற ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி அனாயிண்டிங்கை உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை வருஷம் தலைமுறையாக உங்களை கட்டி வைத்திருக்கிற இந்த கடன் எனும் ஆவியை, இந்த எகிப்து இந்த ஆவியை, இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுவிக்கிறோம். எஸ், டேடி காட் கொடுத்த அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. மோசே யூஸ் பண்ணாருங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்கோம். அதனால தான் இன்னும் அங்கேயே உக்காந்துட்ருக்கோம். என்னைக்கு மோசே அதை யூஸ் பண்ணாரோ, ஏன்னா 430 வருஷம் 4 தலைமுறை அங்கேயே அடிமையாக தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அதிகாரத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை அவங்க யூஸ் பண்ணியிருந்தா பிஃபோராகவே அவங்க வெளியே வந்திருக்கலாம். பட் அதை அவங்க யூஸ் பண்ணாமல், இதுதான் நம்ம லைஃபு, இதுதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளோ தான் நம்ம அப்படின்ற அந்த எண்ணத்தில் வாழ்ந்ததுனால மட்டும்தான் அவங்க அப்படியே இருந்தாங்க. வென் அவங்க யோசித்து அவங்க கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு, இல்லை இதுக்காக நான் உன்னை அழைக்கலை, இதுக்காக நான் உன்னை தெரிந்துக்கலை, இது உன்னுடைய லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்ற ஆண்டவர் அவங்க மோசே மூலமாக பேசுனாங்க. பேசுனதுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய ரெவலேஷன், ஒரு பெரிய
விடுதலையின் அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுது. நீங்களும் இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிங்க. எஸ் டேடிகா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சீங்க, நீங்கள் எங்களுக்கும் செய்வீங்க. ஆமென். உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கத்தக்க வல்லமையினாலையும் அதிகாரத்தினாலையும் ஆண்டவர் உங்களை நிரப்புறாரு. ஆமென். ரிசீவ் பண்ணுங்க. மோசே அலங்கரித்த தேவன் வல்லமைனால அதிகாரத்தினால உங்களையும் இந்த மாதம் அலங்கரிக்க போகிறேன். ஆமென். இவ்வளோ நாளாக மோசே பயந்து ஓடி ஒரு வனாந்தரத்தில் போய் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான், தலைமறைவான். எப்போ ஆண்டவருடைய வல்லமையும் அதிகாரமும் அவன் கரத்தில் வருதோ அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே உன் கையில் என்ன இருக்குப்பா? ஒரு கோல் தான் இருக்குது, ஸோ அது போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் இருக்கிறத வச்சு அவனை வந்து அது எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறவனா அவனை ஆண்டவர் மாத்துறாரு. ஸோ ஓடி போனான், பிரச்சனையை பார்த்து பயந்து போனான். ஆனால் திரும்பி வரும்போது வல்லமையோடு வரும், அதிகாரத்தோடு வரும், தைரியத்தோடு வரும். பயம் போயிடுச்சு, தைரியம் வந்துச்சு. ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட நினச்சா அதிகாரமும் வந்துச்சு, வல்லமை வந்துச்சு. ஆண்டவர் வந்து அவனை வந்து எம்டி அனுப்பல, அவனையும் தைரியசாலையை மாத்துறாரு. அந்த இடத்துல போய் பண்ணும் போது அவன் அந்த கோலை நீட்டும் போது ஆண்டவர் சொன்னதை செய்கிறார். முன்னாடி அந்த எல்லா பார்வோனின் ஜனங்கள் முன்னாடி ஒரு கடவுளா மோசை எப்படி காமிச்சார் ஆண்டவர்? கடவுளா பார்வோன் வீட்டார் பயந்து நடுக்கிற அளவுக்கு. ஒரு சீசனில் அவன் இவங்கள பார்த்து பயந்து ஒரு கொலை பண்ணிட்டு, ஆண்டவரே முடியல, இந்த ஜனங்களை விடுதலையாக்க போனதுக்காக என்ன வச்சு செஞ்சுட்டாங்க ஆண்டவர். இவங்களுக்கு தான் உதவி செய்ய போகிறான், இவங்கள தான் விடுதலை ஆக்கிறதுக்காக அந்த எகிப்தனை போட்டு தள்ளுறான். ஆனால் அந்த இஸ்ரவேல் மனுஷனே இவனை பற்றி போட்டு கொடுத்துட்றான். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறோம், ஆனால் அவங்களே நம்மளுக்கு உபதிரவமாக மாறிட்டாக்கா எப்படி? மோசே ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரேன்னு போன மனுஷன் திரும்பி வல்லமையோ தரித்து கொண்டு அதிகாரத்தோடு வல்லமையை அலங்கரித்து கொண்டு அதிகாரத்தை அலங்கரித்து கொண்டு தைரியமாக வந்து நிற்கிறா பாரு. கோலை வச்சு இப்படி நான் இப்போ யோசிக்கிறேன், கோலை வச்சு அப்படியே காமிச்ச உடனே அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லா காரியமும் நடக்குது. ரொம்ப கிரேட் ஆண்டவர். அப்படி சில பேரை இல்லை, இதை பார்க்குற எல்லாருமே ரிசீவ் பண்ணுங்க. எல்லாரையும் அப்படி அலங்கரிக்க போறாங்க வல்லமைனால. இவங்க வந்தா இந்த வேலை முடியும்ப்பா. இட்ஸ் ஃபினிஷ், இது முடியும். இவங்க வந்தால் இந்த காரியம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், ஒரு வித்தியாசம் நடக்கும். அந்த அளவுக்கு உங்களை வந்து ஆண்டவர் நிரப்ப போகிறார், அலங்கரிக்க போகிறார். ஊழியக்கார பிள்ளைங்கள இருந்தாக்கா இதை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அப்படி அலங்கரிக்க போகிறார். உங்கள் ஊழியத்தில் வல்லமையும் தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் வெளிப்பட போகுது. உங்களை ஆண்டவர் அப்படி நிரப்ப போகிறார். நீங்கள் எங்கேருந்து இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம், உங்கள் மேலே ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் இறங்குது. உங்களை அடிமை பண்ணி இருந்த எல்லா காரியத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்கள் மேலே பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீ போ, எல்லாத்து மேலேயும் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிற அதுக்கான பவர் அண்ட் அத்தாரிட்டியை நான் கொடுக்குறேன். போனாங்க, போய் செஞ்சாங்க. போகிற இடங்களெல்லாம் பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களை விடுவிச்சாங்க. வியாதியஸ்தர்களை மேலே கையை வச்சாங்க, அவங்க சுகமானாங்க. சில நேரங்களில் யாரை தப்பாக நினச்சிக்கலாம் இந்த வார்த்தையை சொல்கிறேன், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைங்க. பட் எல்லாருக்குமே பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்துருந்தார், அலங்கரிச்சாருங்க. தம்ம பிள்ளைங்களை வந்து வல்லமைனால அதிகாரத்தினால வர்றதுனால அலங்கரிச்சார். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள், இல்லை காத்திருங்கள். எது காத்திருக்க சொன்னார்? அவங்கள வரத்தினால வல்லமைனால அலங்கரிக்க காத்திருக்கும் போது பரிசுத்தாவினர் மேலே ஊற்றப்படும் போது இந்த வல்லமையை வரத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் அவங்களை அலங்கரித்து அனுப்புகிறார்.
அதே போல் இன்னும் நிறைய பைபிள்லேருந்து நம்ம பார்க்கலாம். யார் யார்? எஸ்தர் ராஜாத்தி. அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் பாருங்கள். எஸ்தர் 2:17 அந்த எஸ்தர் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அழங்கோழமான வாழ்க்கை. ஏன்னா சித்தப்பா தான் வளர்த்துட்ருக்காரு. ஒரு அடிமை பெண், சரிங்களா? சித்தப்பா தான் வளர்த்துட்ருக்காரு. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க நிறைய விஷயங்களுக்கு ஏங்கியிருப்பாங்க. சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம கேட்டால் நம்ம முருதகாய் அப்பா பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அந்த தாட்ஸில் தானே வளர்ந்துருப்பாங்க. அப்படி அலங்கோலமாக இருந்த அந்த அம்மாவுடைய லைஃப்பை ஆண்டவர் எப்படி அலங்கரிச்சார் பாருங்க. 127 தேசங்களை ஆட்சி செய்கிற ஒரு ராணி, ராஜாத்தி ஆண்டவர் அலங்கரிச்சார். ஒரு மகிமையின் அலங்காரம் அவங்க மேலே இருந்துச்சு. ஆமாம், அவங்க ராஜாக்கு வசனம் இப்படி போடப்பட்டிருக்குல்ல, ராஜாக்கு முன்னாடி அவங்க போய் நிற்கும் போது தேவனுடைய மகிமை வந்து அவங்கள நிரப்புச்சான். தலையிலேருந்து கால் வரைக்கும் மகிமை நிரப்புச்சோம். ஸோ ஆண்டவர் அந்த இடத்துல ஆவியானவர் எஸ்தர் ராஜாத்தியை மகிமையினால் அலங்கரிச்சோம். யார் மேலெல்லாம் அந்த மகிமை இருங்குதோ அவங்க ராஜாக்களை ராஜாத்திகளை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. துதிக்க துதிக்க மகிமை பெருகும். தேவனுடைய மகிமை பெருக பெருக என்ன நடக்கும்னா, கோல்டு சில்வர் என்னங்க, நீங்கள் தான் இங்கே ப்ரைம் மினிஸ்டர். அந்த இதையே என்னது கோல்டு சில்வர் எடுக்கிற இடத்தையே கூட நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஆட்சி செய்வீங்க, சொந்தமாக்கி கொள்வீங்க. 1 kg கோல்டு வேணும், 2 kg சில்வர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆண்டவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பார். ஸோ அந்த எஸ்தர் ராஜாத்தியோடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, அம்மா அப்பா இல்லாத ஒரு அடிமை பெண், ராஜகுலத்தில் பெருக்காத அந்த ஜாதியில் அந்த இதில் ஒரு உயர்வான இதில் பிறக்காத ஒரு பெண். அப்பா அம்மா கிட்ட உரிமையாக கேட்டிருக்க முடியும், இது வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு சொல்லி. சித்தப்பா கிட்ட என்ன கேட்டிருக்க முடியும்? சோறு போட்டு பார்த்துக்கிறதே பெரிய விஷயம், துணிமணி வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறதே வளர்க்குறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? முருதைக்காய்க்கும் பிள்ளை குட்டி இருந்திருக்கும். இவளையும் பார்த்துக்கணும், அவங்களையும் பார்த்துக்கணும். அப்படி இருக்கிற பெண்ணுக்கு எந்த ஒரு ஆசைங்களையும் நிறைவேற்ற இருந்திருக்காது. ஆனால் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசைகளே இருக்காது இல்லைங்களா? ஒரு ஆசைக்கு ஒரு பொருளுக்கு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாத அவளை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு ராஜாத்தியாக உட்கார வச்சு, இப்போ ராஜாத்தி ஆயிட்டப்பா என்ன வேணும் என்ன வேணும் எல்லாமே எவ்ரிதிங் சுற்றி கொட்டி கெடுக்கோங்க. பொண்ணு வெள்ளி கோல்டு சில்வர், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், நல்ல உணவுகள், நல்ல ஆடைகள், அதிகாரம். இந்த இடத்துக்கு போகணுன்னா ரதம், இப்போ இருந்துருந்தா ஃப்ளைட்டு, காலையில் ஆமாம் ப்ரைவேட் ஜெட், காலையில் அமெரிக்காவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதியம் துபாயில் போய் லஞ்சு சாப்பிட்டு நைட்டு வந்து இது இட்டாலியில் போயிட்டு டின்னர் சாப்பிட்ற மாதிரி அவங்க போயிருப்பாங்க இந்த காலத்தில் இருந்தா இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ ஆண்டவர் ஒன்றுத்துக்குமே இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்குது, எதுக்குமே குறையில்லைன்ற அளவுக்கு மாற்றிட்டார் வாழ்க்கை. எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை? உங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் இதை பேசுகிறோம். ஆண்டோடைய மகிமை இருக்கிற இடத்துல அரசாட்சி உண்டாகும், ஆளுகை உண்டாகும், ராஜாக்களா ராஜாத்திகளா கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாராக. கர்த்தருடைய மகிமைனால உங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் அலங்கரிப்பார். அளவில்லாத தேவனுடைய மகிமை உங்கள் மேலே ஊற்றி ஆண்டவர் உங்களை அப்படியே அலங்கரித்து உங்கள் மூலியமாக பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராகன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். ஆண்டவருடைய மகிமை உங்களை நிரப்புது. உங்கள் ஊழியத்தில், பிஸ்னஸில், வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடங்களிலையும் நீங்கள் வந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு புத்திர மோந்திரமாய், ஒரு மனவாட்டியாய், ஒரு ராஜாத்தியாய், ஒரு ராஜாவாய் நீங்கள் வெளிப்படுவீங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அதே மாதிரி மகிமை இருக்கிற இடத்துல, அந்த மகிமையின் அலங்காரம் இருக்கிற இடத்துல தயவு உண்டாகும். தயவு இன்னைக்கு உங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம்,
இந்த மாதம் ஒரு தயவின் மாதமாக இருக்கும். அந்த மகிமையை நீங்கள் அப்படியே சுமந்துட்டு நீங்கள் போய் நிற்கும் போது எப்பேற்பட்ட இடத்துல போய் நின்னாலும் சரி, பார்வோன் முன்னாடி நின்னாலும் சரி, ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் முன்னாடி போய் நின்னாலும் சரி, ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற அந்த மகிமை அவங்க கண்களில் தயவை பாராட்டும். அந்த ராஜாத்தி செலெக்ஷனுக்கு எத்தனை நாட்டு ராஜாத்திங்க வந்தாங்க. வசனம் போடப்பட்டிருக்கு, சிலரெல்லாம் ராஜா அலாட் பண்ண அந்த க்ரீம்ஸ், அந்த மேக்கப் ஐட்டத்தை விட எக்ஸ்ட்ரா கேட்டாங்களாம். கொடுத்ததை மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும். ராணி எடுத்துக்கணும் எவ்வளோ காம்படிஷன் இருக்கும். அப்போ 6 மாசமா ப்ரிப்பேர் ஆகுறாங்க, அலங்கரிக்கிறாங்க. ராஜாவோடைய பக்கத்தில் உட்காரணும், அந்த சீட்டை எப்படியாவது ஃபில் பண்ணிடணும். ஏன்னா இதுதான் வாய்ப்பு. ஃபஸ்ட்டே துரத்திட்டாரு, அந்த இடம் காலியாக இருக்குது. உனக்கு எனக்கு போட்டி நடந்திருக்குங்க. என்னது மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் அப்போவே நடந்திருக்கு. அப்போது 6 மாதமாக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் மற்ற எல்லாருமே எக்ஸ்ட்ரா கேட்டு தன்னை அலங்கரிச்சிக்கிறாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை மட்டுமே பி ஃப்ராங்காக பேசுவாங்க. அவங்க நார்மலாக மேக்கப் போட், எல்லாரும் டபுள் கோட்டு ட்ரிபிள் கோட்டு அடித்தாங்க, இவங்க நார்மலாக தான் போய் நின்னாங்க. அப்படி போய் நின்னது மூலமாகவே எல்லாரை விட இவங்க லைட்டாக தான் தெரிஞ்சிருப்பாங்க ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா. பட் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கலை ஆண்டவர் காமிக்கலை. ஒரு மகிமையின் திரைச்சீழை அப்படி மூடி இருந்துச்சு. ராஜாவின் கண்களை தயவு உண்டாச்சு. அந்த செங்கோலை அப்படி காமிச்சாருங்க. எவ்வளவோ ராஜாத்திங்க, எவ்வளவோ அந்த ராஜாக்கு நெருக்கமான ராஜாக்கள் சைட்லேருந்தும் பெண்கள் வந்திருப்பாங்க, உறவுகள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாமே அந்த செங்கோல் போல. ஒருவேளை நீங்கள் ஆகாது, முடியாது, நடக்காதுன்னு சில காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கான செங்கோலை நான் அப்படி உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அந்த தயவு உனக்கு உண்டாகும். நீ போய் நிற்கும் போது ராஜாக்கள் உனக்கு சல்யூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகிமையின் அலங்காரத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். மகிமைனாலே க்ளோரி. க்ளோரி மீன்ஸ் அங்கே லேக்கே இல்லை, குறைவே இல்லை. ஓகேங்களா? ராஜாத்திக்கு தயவு மட்டும் வரல, அந்த மகிமையின் அலங்காரத்தினால அவங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் குறைவே பார்க்கல. பிகாஸ் ஆஃப் அந்த சீட்டு, அந்த சீட்டுக்கு போய் உக்காந்தாங்க. பார்த்தீங்களா, சிஸ்டர் சொன்னாங்கல்ல, பொண்ணு, வெள்ளி, ஃபுட்டு, கிளாத்து அப்படின்னா செய்யறதுக்கு 100 பேர். என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடைக்கு ஃபுல்லாகவே எஸ்தர் சுற்றி. ஓகேங்களா? அப்போ கொட்டி கொட்டி கிடந்துச்சிங்க. ஆண்டவர் உங்கள் மேலே அந்த மகிமையின் அலங்காரத்தை பேசுகிறோம். மோசேக்கும் சீஷர்களுக்கு ஆண்டவர் அலங்கரித்தது போல் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் இந்த மாதம் உங்களை அலங்கரிப்பார். அது மட்டும் இல்லை, தாவீது ராஜாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு அலங்காரம் இருந்துச்சு. ஆடு மேய்க்கிறவர் மேலே என்ன பிரதர் அலங்காரம் அப்படின்னிங்கன்னா, அவர் மேலே ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் அலங்காரத்தினால ஆண்டவர் அவர் அப்படியே மூடி இருந்தாருங்க. ஏன்னா தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்கிறாரு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி. ஆமென். தாவீது ராஜா மீது அவருடைய காருண்யம் அளவில்லாமல் இருந்துச்சு. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, காருண்யம் மீன்ஸ் இரக்கம், தயவு, இது எல்லாமே அளவில்லாமல் ஆண்டவர் அவனை அலங்கரித்து வச்சதுனால தான் சவுலை போல் ஹைட்டாக இல்லை. தாவீதுக்கும் சவுலுக்கும் கம்பேர் பண்ணால் மாம்சத்தின்படி தோற்றம் இல்லை, ராஜாவுடைய தோற்றம் இல்லை. ஆனாலும் அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் கொண்டு போய் தாவீதை உட்கார வைக்கிறார். ஸோ ஆண்டவருடைய தயவு, இரக்கம் இருந்துச்சுன்னா, அவருடைய காருண்யம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உயர்ந்து இருப்பீங்க. நீங்கள் கற்பனை பண்ணாத இடத்துல போய் உக்காருவீங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ஹைட் வைஸ், ஃபேமிலி வைஸ், ரிலேஷன்ஷிப் வைஸ் எல்லாத்துலேயுமே சவுலை விட தாவீது ராஜா கொஞ்சம் கீழே தாங்க. ஆனால் எல்லாரும் நினச்சாங்க அவர் கீழேன்னு.
ஆனால் ஆண்டவர் நினச்சாரு, என் மகன் கீழே இல்லைடா, எல்லாருக்கும் மேலே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கி நீ ஒன்றும் இல்லைன்னு மட்டம் தட்டி கீழே உட்கார வச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இது நீ கீழே உட்கார்ந்திருக்கிற காலம் அல்ல, நீ எழுந்து உன்னுடைய சிங்காசனத்தை சுதந்திரிக்கிற காலமாக இந்த காலம் இருக்கும். கர்த்தர் அந்த மாதிரி கிருபையும் இரக்கங்களும் தயவுனால உங்களை அலங்கரிப்பார். அது மட்டும் இல்லை, யோசேப்பின் லைஃப்பில் நீங்கள் பாருங்கள், அவரை வரங்களினால் அலங்கரித்தாராம். வரம், கிஃப்ட்ஸ், நிறைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகுதுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்கள் மேலே பேசுகிற வரங்களினால் தேவன் உங்களை அலங்கரிப்பார். யோசேப்பை அலங்கரித்த தேவன், தானியலை அலங்கரித்த தேவன் இன்னைக்கு உங்களை அலங்கரிப்பார். வேதத்தில் ஒன்றுமே இல்லாத நிறைய பிள்ளைகளை நிறைய விஷயங்கள்னால அலங்கரித்த அழகு பார்த்த தேவன், அவங்க லைஃப் அலங்கோலமாக இருந்து எல்லாருமே வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனாலும் தேவன் எல்லாரும் பார்க்க வண்ணமாய் பார்க்காமல் அவர்களை வேறு வண்ணமாய் பார்த்து அவங்க லைஃப்பை அழகுபடுத்தினாருங்க, அலங்கரிச்சாருங்க. மோசே சொல்கிறாரு, நான் மந்த நாவு திக்கு வாயும் உள்ளவன். ஆனால் அவரை தான் கூப்பிட்டு ஆண்டவரே பவர் அண்ட் அத்தாரிட்டியை கொடுக்குறாரு. தேங்க்யூலோ, தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. அதே போல் இந்த மாதத்தில் உங்களை ஆண்டவர் அப்படியே அலங்கரிக்குவார், வரங்களால் வல்லமையினால் அலங்கரிப்பார். அது மட்டும் இல்லை, உங்களை துதித்து பாட வைப்பார். எழும்பி நடனமாடி தேவ சமூகத்தில் பாடி துதிப்பீங்க. நம்ம வேதத்தில் யாரையும் நம்ம பார்க்கல அதிகமாக, தாவீதை மட்டும் தான் பார்க்குறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆடி பாடி துதிக்கிறான். ஏன் தெரியுங்களா? அவன் மட்டும்தான் உண்மையாக ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு ஈடாக இது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தை 100% களி கூர்ந்து சந்தோஷமாக நடனமாடின மனுஷன் அப்படின்னா தாவீது தான். எகிப்து தேசத்துலேருந்து விடுதலையாக்கி ஜனங்களை கொண்டு வரும்போது மிரியமும் மற்றவங்களும் துதித்து தேவனை பாடி, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி பாடி துதித்து நடனமாடினாங்கன்னு சொல்லி இருக்கு வசனம். ஆனால் தாவீது எப்படி நடனமாடினா, அவன் ட்ரெஸ்ஸு கலண்டி கீழே விழுற அளவுக்கு உற்சாகமாக நடனம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அநேக இடங்களில் கிறிஸ்தவ திருமணங்களில் நம்ம பார்க்குறோம், சாவீடு மாதிரி இருக்குங்க. பெரிய பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம், அப்படியே மூஞ்சி இப்படி வச்சுன்னு அந்த மியூசிக் வரும்போது இப்படி 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 அப்படியே இப்படி ஸ்கெலிட்டர் வர மாதிரி வராங்க. இது கல்யாணமா இல்லை சாவீடான்ற மாதிரி அந்த ஒரு மகிழ்ச்சியே இல்லை. இந்த இந்து மக்கள், நார்த் இந்தியன்ஸ் பீப்புளெல்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கல்ச்சர் என்ன மாறி இருக்குது, சேஞ்சாக இருக்குது. என்ன சேஞ்சாக இருக்குது உங்களுக்கு என்ன தெரியுது? டெட் பாடிக்கு முன்னாடி தான் ஆடுறீங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பட்டாசு ஓடிக்கிறாங்க, அப்படியே நல்லா பேனர் வாசிக்கிறோம். நம்மளதில் ஒரு திருமணம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா உற்சாகமாக நாங்கள் பாட்டு பாடி குதிச்சு டான்ஸ் ஆடி 70 years old 8 years ஏஜ்டு பீப்புளெல்லாம் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா? நார்த் இண்டியன்ஸ் அப்படி குதிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஜனங்க என்னடானா சாவு பெட்டிக்கு முன்னாடி ஆடுறாங்க, தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி ஆட மாட்டேன்றாங்க, ஆடுனா தப்புன்றாங்க, வீடியோ போடுறாங்க. ஒரு கல்யாணத்தில் நான் பார்த்தேன், அப்படி கொஞ்சம் கூட அசையாமல் அப்படி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அப்படி வராங்க, மூஞ்சி சோகமாக வச்சுருக்கு. அந்த கல்யாணத்தில் யாருமே சிரிக்க மாட்டுறாங்கங்க, அவ்வளோ பெரிய ஹைஃபை கல்யாணம். அப்போது நம்ம யோசித்தோம், என்னப்பா இது டெட் பாடி இருந்துச்சு, சிரிக்க முடியாது டெட் பாடி வீட்டில் அப்படின்னா ஓகே. கல்யாணம், உற்சாகம், சந்தோஷம், ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. ஒரு சந்தோஷம் இல்லைன்னா எப்படி? ஐயோப்பா அப்படின்னு புறஜாதியார் எப்படி வருவாங்க ரசிக்கப்பட்டு? நம்ம அப்படியே டெட் பாடிக்கு முன்னாடி ஆடுறாங்க. ஆலயத்தில் ஆடுறதில்ல, தேவ பிரசன்னத்தில் ஆடுறதில்ல, களி கூறுறதில்ல, சந்தோஷப்படுத்துறதில்ல, தேவனை கனப்படுத்துறதுலனா எப்படி சொல்லுங்கள்? அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாது. சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை துதிக்க வைப்பார், நடனமாட வைப்பார். சந்தோஷத்தோடு துதித்து குதித்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஆட போகிறீங்க, பாட போகிறீங்க, களி கூற போகிறீங்க,
செலிப்ரேஷன்ஸ் மேலே செலிப்ரேஷன் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் அப்படியா உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. ஒரு வசனத்தில் இருக்குது, அது என்ன இருக்குன்னா, அடுப்பு கறி சட்டி பிடிக்கிற ஒரு துடி எப்படி இருக்கு, அதை ஆண்டவர் அப்படியே அழகாக மாற்றினார். எக்ஸாம்பிள் அப்படி இருந்த வாழ்க்கையை அவ்வளோ அழகாக சிங்காரமாக ஆண்டவர் சிங்காரித்து வச்சாராம். ஸோ உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் மாற்றுறாரு. ஸோ ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை அலங்கரித்து, உங்களை வாழ வச்சு, உங்களை அழகு பார்த்து, உங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஓகே, நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 7 மாதங்களை எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த 8வது மாதத்தை காணும்படியாக செய்த தேவன் ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் அழகுபடுத்தி அலங்கரிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. எங்களுடைய ஆண்டவரே வல்லமையினாலும், ஆண்டவரே அதிகாரத்தினாலும், ஆண்டவரே கிருபையினாலும், இரக்கங்களினாலும், மகிமையினாலும், ஆண்டவரே வரங்களினாலும், வல்லமையினாலும் எங்களை நீங்கள் அலங்கரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. ஆண்டவரே அழங்கோணமான வாழ்க்கை ஆண்டவரே அழகாய் மாறட்டும், அலங்காரமாய் மாறட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்பும் ஆண்டவரே ஒரு அலங்காரத்தின் வாசலை, ஆண்டவரே ஒரு அலங்காரத்தின் வாழ்க்கையாய் மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் டாடி. அப்பா, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய லைஃப்பை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் டாடி. பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிகளை பேசுகிறோம் டாடி. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன்ஸை பேசுகிறோம். பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்கு ப்ராஃபிட்டபிள் லைஃப்பை பேசுகிறோம். ஆண்டவரே மினிஸ்ட்ரி செய்கிற பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷை பேசுகிறோம் டாடி. அவங்க எல்லாவற்றிலும் பெருகட்டும். யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் ஆண்டவரே ஊழியர்களுடைய எல்லைகளை விரிவாக்குவீராக டாடி. ஆண்டவரே அது மட்டும் இல்லை தகப்பனே, ஆண்டவரா ஷிட்டா ரானாதியான்டாரோதுனா வியாதி பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை பேசுகிறோம். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை பேசுகிறோம். தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லையும் ஒரு அலங்காரம் உண்டாகட்டும் டாடி. ஓ அலங்கோலங்கள் அலங்காரமாய் மாறட்டும். 8வது மாதம் ஓ ஹalleluya எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிற மாதமா இருக்கட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க லைஃப்ல அசத்தலின் மாதமா இருக்கட்டும் டாடி. ஓ ஹalleluya, ஹalleluya அபிஷேகத்தின் மாதமா இருக்கட்டும், ஆனந்தத்தின் மாதமா இருக்கட்டும். ஓ ரிபா சந்தரதர நல்ல எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும். நல்ல காலேஜில், நல்ல யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோர்ட் கேஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்புகள் வரட்டும், சாதகமான தீர்ப்புகள் வரட்டும்னு சொல்லி நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். துக்கத்தில் துயரத்தில் இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் இந்த டிப்ரெஷன்லேருந்து விடுதலையாக்கி நல்ல மகிழ்ச்சிக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள நல்ல நல்ல செய்தி, குட் நியூஸஸ் வருகிற மாதம் இந்த மாதமாக இருக்கும். நீங்கள் என்னத்துக்காக காத்திருக்கிறீங்களோ உங்கள் காத்திருப்பு நாட்கள் இன்னியோட முடியுது. கர்த்தர் அந்த வெயிட்டிங் டேஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி சீக்கிரத்தில் இந்த மாதத்தில் உங்கள் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்களை உங்கள் ப்ரொமோஷன்ஸ் ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். உங்களுக்கு நல்ல ஃபாரின் ஆண்டவர் ஸ்டேட்ஸில், ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுக்கு வேலைகளை, உயர்வான பதவிகளை கர்த்தரா கொடுக்குறாரு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுறாரு இந்த மாதத்தில். ஹல்லேலூயா, தேங்க் you Jesus. நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸா மாற போறீங்க. You are going to be a political leader. Yes, in the you are name going of to Jesus. be a political leader. August month we have to declare and decree this one in the name of Jesus. Amen. You are going to be a political leader. Amen. Amen. ராஜாக்களா அதிகாரிகளாய் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போறாரு. நிறைய பேருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஐ எம் சீயிங் நிறைய பேருக்கு அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த ரொம்ப நாள் காத்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த டியூட்டியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் போய் அந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணி போகிறீங்க. நிறைய பிள்ளைங்களை கர்த்தர் உயர்வான பதவிகளை ஆண்டவர்
ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. எப்படி அனாதையாக இருந்த எஸ்தர் ராஜாத்தை ஹையஸ்ட் பிளேஸில் கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வைத்தாரோ, உங்கள் பிள்ளைங்கள், உங்கள் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நல்ல உயர்வான இடங்களை நாங்கள் பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கைகளை நாங்கள் பேசுகிறோம். ராஜாக்களுக்கு ராஜாத்திகளையும் ராஜாத்திகளுக்கு ராஜாக்களையும் திருமணம் செய்கிற மாதம் இந்த மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்ப்பத்தின் கனிகளை நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். அதே போல் மாந்திரிக கட்டில் வியாதியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் சுகத்தை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ப்ளஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஃபினான்ஷியல் தேவைகள் இருந்தால் அவங்க ஃபினான்ஷியல் தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டோம். மிரக்கல் மணியை நாங்கள் பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் செழிப்பை பேசுகிறோம். சமாதானத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். ஞானத்தை பேசுகிறோம். அன்பை பேசுகிறோம். தெய்வீக சுகபல ஆரோக்கியத்தை நாங்கள் பேசுகிறோம். லாங் லைஃப்பை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. லாங் லைஃப்பை பேசுகிறோம் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒருத்தர் அப்படியே நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். ஆசிரியத்தை பலப்படுத்து இயேசுவின் மூலம் ஜெப கேளும் பிதாவே. ஆமென். 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 God bless you. God bless you. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஊழியங்களை நீங்கள் கையிட்டு செய்ய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அலங்கரித்து அழகு பார்ப்பார். God bless you.